எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் அண்மையில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் படுகாயமடைந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் இன்று உயிரிழந்தார். இதனால் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர் தங்காலை மாநகர சபையில் பணியாற்றிய 41 வயதான நமாலி கமகே என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி முயற்சிகளுக்கான சர்வதேச மாநாடு ஒன்று நடைபெற உள்ளதாக அனைத்துலக தமிழர் பேரவை தனது ஊடக அறிக்கையில் அறிவித்துள்ளது. சர்வதேச மாநாடு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை டொரண்டோவில் நடைபெற உள்ளது. அக்டோபர் 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ஸ்கார்ப்ரோ கேம்பஸிலும், அக்டோபர் 12ஆம் தேதி ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர் ஆகிய இடங்களில் நடைபெற உள்ளது. இந்த சர்வதேச கல்வியாளர் மாநாடு உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்களின் மொழி, கலாச்சாரம், கல்வி, சமூக முன்னேற்றம், அபிவிருத்தி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் முன்னேற்றகரமான வழிமுறைகள் குறித்த ஆய்வுக் கட்டுரைகளையும் கருத்து வெளிப்பாடுகளையும் பகிர்ந்து கொள்ளும் முக்கியமான ஒரு தளமாக அமையும். எமது தாயகத்தில் நிலையான பொருளாதார சமூக அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாடு முதலீட்டாளர்கள், செயற்பாட்டாளர்கள், ஆய்வு படிப்பை மேற்கொள்வோர் மற்றும் வடக்கு கிழக்கு தேசத்தின் மேம்பாடு போன்றவற்றுக்கு உதவியளிக்கும். இந்த மாநாடு தமிழர்களின் அறிவியல் பங்களிப்பு, கலாசார பாரம்பரியம் மற்றும் உலகளாவிய ஒற்றுமையை வலியுறுத்தும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைகின்றது. உலகின் பல்வேறு நாடுகளில் பறந்து வாழும் தமிழ் அறிஞர்கள் பலரும் தமது ஆய்வு கட்டுரைகளை இந்த மாநாட்டில் சமர்ப்பிக்க உள்ளார்கள். இந்த ஆய்வுகள் எமது தாயகத்தின் முன்னேற்றத்தை மையப்படுத்தியதாக நிலைமையினை அறிவுபூர்வமாக அணுகுவதற்கான ஒரு வாய்ப்பினையும் வழங்கும் என்று அனைத்துலக தமிழர் பேரவை தனது ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் மூலமாக வடக்கு கிழக்கின் முன்னேற்றத்திற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்கள் குறித்த தெளிவினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு இங்கு அடையாளப்படுத்தப்படும் சில தீர்வினை காணும் வகையிலான செயல் திட்டங்களை ஒருங்கிணைப்பதற்கும் அனைத்துலக தமிழர் பேரவை தயாராக இருக்கிறது. Good evening everyone. வணக்கம். So இன்னைக்கு ரெண்டு co-chairs, FGT president and conference and coordinator கதைச்சதுல கணக்கு information வந்திருக்கும். So I'm just going to give a quick high level overview of the conference. Basically எங்களோட objective என்ன இவ்வளோ நாள் செய்திருக்கிறோம் and மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா.